குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் யார் அப்படின்னா உங்களோட ராசிக்கே அதிபதி அவர் தான். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அதோட ராசிக்கு 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ ராசி அதிபதி வக்கரம், 4வது வீட்டுக்கு அதிபதி வக்கரம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பலம் குறைஞ்ச மாதிரி தான். இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராசி அதிபதி எந்த இடத்துல வக்கரமாக வர்றார் அப்படிங்கிறதையும் நாம் அவசியமாக பார்த்தாகணும். என்ன காரணம் அப்படின்னா, ராசி அதிபதி இப்போ இருக்கக்கூடிய இடத்துல என்ன பலன் கொடுப்பாரோ அதுதான் கொடுப்பார். ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறதால நமக்கு தனியாலாம் பலன் கொடுத்துட மாட்டார். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பலர் சொல்லுவாங்க, குரு பகவான் வந்து ராசிக்கு அதிபதி, தான் வீட்டுக்கு தானே துரோகம் செஞ்சுக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா அது வந்து மனிதர்கள் கிடையாது, நவகிரகங்கள், இறைவன்கள், கடவுள். அது வந்து நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே நியாயம். எந்த வீட்டில் இருக்கிறோமோ அதுக்கு உண்டான பாவ புண்ணியங்களை கூட்டு கணக்கு போட்டு நன்மை தீமைகள் அப்படிங்கிறத சரியாக வழங்கக்கூடியது தான் நவகிரகங்கள். அப்போ குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கார் அப்படின்னாலே 6ல் குரு ஊரில் பகை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருந்திருக்கும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும். சம்மந்தமே இல்லாமல் எவனோ 2 பேர் சண்டை போட்டிருப்போம். நம்ம செத்த அந்த இடத்த வேடிக்கை பார்த்துருப்போம். நம்மளை இழுத்து உள்ளே விட்டுருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா செவனேன்னு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். பக்கத்து இடத்துக்காரன் எனக்கு 6 அடி இந்தாண்ட இருக்குது, நீ எப்படா இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தகராறு வரும். எவன் விட்டு ஆடாது நம்ம கொள்ளையில் வந்து மேய்ஞ்சிடும், விரட்டி விட்ருவோம். அதுக்கு ஒரு சண்டை வம்பு வரும். நம்ம ஆடு மாடு போய் எங்கேயா பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு வந்து அது சண்டையை கொடுத்துரும். இப்போ தேவையில்லாத ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கொண்டாந்து நம்ம தலையில் விழுவோம். அதுமாரி அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பலர் வந்து வழக்குகளில் கூட மாட்டியிருக்கலாம். பொய் வழக்குகள் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கலாம். இப்படி தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை எல்லாத்தையும் குரு கொடுத்துருப்பாரு இந்த வக்கர காலகட்டத்துக்கு முன்னாடியே. இப்போ இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது இந்த பகையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். நெருங்கிய நண்பன் ஒருத்தர் இருந்திருப்பான், நம்மளோட எல்லா விஷயத்துக்கும் அவன் துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நன்மை தீமைகளை கலந்துக்குவோம். 20 வருஷம் 30 வருஷம் நட்பு அப்படின்னு இருப்போம். அந்த நட்பெல்லாம் கூட பிரிஞ்சு போயிருக்கும். இந்த வக்கர காலகட்டத்தில் பகை எல்லாமே தீரப்போகுது அப்படிங்கிறது தான் குரு பகவான் சொல்கிறாரு. உங்கள் மேலே உள்ள வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் வந்துடும். அப்பாடா, கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சண்டா, என் வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு நிலைமை வரும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் யார் 9 புகும் போல் நம்மளை இழுத்து விட்டானோலே, நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு இருந்த அந்த மன குமுறலுக்கு இப்போ ஒரு நல்ல விடை அப்படிங்கிறது கிடைச்சிரும். வம்பு வழக்குகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதுமாரி சொத்து தொடர்பான வழக்கு ஏதாவது இருந்தால் அதில் இருக்கிற வில்லங்க எல்லாம் நீங்கி இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அதுமாரி நல்ல உறவுகள், நெருங்கிய உறவுகள் பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள், பத்திரிகையில் பேர் போடல, கல்யாணத்துக்கு வரல, என்னை கூப்பிடல, இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அது எல்லாம் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசி ஆகிடுவீங்க. அதுமாரி பங்காளிகள் வகையில் சொத்து பிரச்சனை இருந்தால் கூட அது நீங்கி இப்போ எல்லாரும் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது சொல்லுது. அதோட இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ராசிக்கு 3வது வீட்டில் தைரிய வீரிய சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறார்.
3வது வீட்டில் சனி இருந்துக்கிட்டு உங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்கணும். ஆனால் அவரும் பலம் இழந்து போயிட்டதால் உங்களுக்கே தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. குரு பகையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் தைரியம் கொடுக்க வேண்டிய சனி கொடுக்காம போயிட்டாருங்கிறதால தான் நமக்கு இவ்வளோ பின்னடைவு. இப்போ குருவும் பகையை விலக்கிக்கிறாரு, சனியும் தைரியத்தை கொடுக்க வரார். அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலே பகையை வந்தாலும் அவ்வளோதான் மரியாதை. ஏதோ போனால் போதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன எல்லாம் ஓவராக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாடா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குனிய தானே கூட்டுறீங்க, இனிமேல் நான் கூட்டுறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. பொதுவாகவே நம்ம இயல்பு குணமே அப்படி கிடையாது. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு கடந்து போகிற ஆளுங்க தான் ஒரு அளவு தான் எதுக்குமே ஓவராக பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எதுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களோட அந்த தைரியத்துக்கு முன்னாடி எதிராளிகள் சரணடைஞ்சு போவாங்க. ஏன்னா சனி பலமடைகிறார் தைரிய வீரியஸ்தானத்தில். சனி தைரியம் கொடுக்குறார் அப்படின்னா எதிராளிகள்லாம் அப்படியே செவனேன்னு அவங்கவுங்க ஓரம் போய்க்க வேண்டியதுதான். அப்படி தான் இருக்கும். மற்றபடி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறத நம்ம அவசியமாக பார்க்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10, 12, 2 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. 10ங்கிறது தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தில் குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறபோது தொழில் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. ரொம்ப நாளாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியல, சரி இனிமேல் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கலாம். எவ்வளோ நாள் தாண்டா இன்னொருத்தன்ட்டே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, நம்ம சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக மனசில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதை நிறைவேற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிற முடிவோடு இறங்கிடுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் தயக்கம் இருந்திருக்கும். முதல்ல போட்டு என்ன பண்ணுறது, நமக்கு அர்ஜென்ட் அல்ல அவசரத்துக்கு கொடுத்து உதவ ஆள் இல்லையே, கொடுக்கறதுக்கு 2-3 பேர் இருந்தாங்க, இப்போ அவங்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே, முக்கியமான ஒரு ஆளை இழந்துட்டோமே, உயிரை கூட சில பேர் இழந்திருப்பாங்க நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறதுங்கிற தயக்கத்தால் தொழில் தொடங்காமல் இருந்திருப்பீங்க. இனிமேல் தொடங்கலாம். அதுக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு, கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதோட ஏற்கனவே தொழில் தொடங்கி ஒரு சாதாரணமாக ஓடிக்கிட்டு இருக்கு, மந்தமாக இருக்குங்கிறவங்களுக்கு கூட இதுக்கு மேலே தொழில் நல்ல வேகம் எடுக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. நல்ல பணியாளர்களை வேலைக்கு சேர்ப்பீங்க. நவீன உபகரணங்களை வாங்கி தொழிலை மேம்படுத்துவீங்க. நல்ல நேரம் நல்லா இருக்குது. அதோட ராசிக்கு 12வது வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. விருச்சிக ராசியில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது தேவையற்ற செலவுகள் நமக்கு இருக்காது. அதாவது குரு பார்வை விரயத்தில் விழுவும்போது இந்த ஒரு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறேன் போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ 500, 200, 300 முடிஞ்சு போவோம். சுப செலவுகள் அப்படிங்கிறதான் பண்ணுவீங்க. வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், இந்த மாதிரி சுப செலவுகள் தான் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு ஒரு முதல் போட்டேன் நட்டமாகி போச்சு, ஆஸ்பத்திரி செலவு பண்ணேன், இல்லைனா வாகன பழுது ஏற்படுது அடிக்கடி, இந்த மாதிரி வெட்டி செலவு தண்டை செலவுலாம் இதுக்கு மேலே வராது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதோட 2ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில். அப்போ வீட்டில் உள்ளவங்க உங்களை மதித்து நடந்துப்பாங்க. வெளியில் நமக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் சரி போ, வீட்டுக்கு போனாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க சரி போனால் போது விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க. அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதுமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட பேச்சை கேட்டு மதித்து நடந்துப்பாங்க. முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஆலோசனை கேட்காம செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களோட சொல்லுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும், மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு பார்வை விழுவுது. சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆமாயா அவன் அன்றைக்கி சொன்னாயா அது அப்படியே நடந்து போச்சு அப்படின்னு. பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கிரகிக்கக்கூடிய யூகிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். அப்படிங்கிறதால உங்களை பற்றி நீங்களே பெருமைப்பட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதும் இந்த குரு பகவானோட வக்கிர காலகட்டத்தில் நடக்கும். சனி பகவானும் பலம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்பு தான். அப்படிங்கிறதால இந்த 119 நாளும் நீங்கள் முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். எல்லாத்துலேயுமே லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். கடனெல்லாம் அடைச்சி 10 ரூபா நான் மிச்சம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். தினமும் குளித்து முடிவிட்டு குரு பகவானை வணங்கிட்டே உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை கொண்ட கடலையால் குரு பகவானுக்கு மாலை சாத்தி வணங்கிட்டு மஞ்சள் நிற சாதம், எலுமிச்சை சாதமோ இல்லை புளி சாதமோ குருவுக்கு நைவேத்தியமாக படைச்சு ஏழைபாளைகளுக்கு வியாழக்கிழமையில் மாதத்தில் ஒரு நாள் அன்னதானம் பண்ணுங்கள். மிக சிறந்த ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.